ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம முட்டை மஞ்சூரியன் பண்ண போகிறோம். இந்த முட்டை மஞ்சூரியன் தேவையான 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாய் வச்சுருக்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. நாலு முட்டை நம்ம உடைச்சி எடுத்துருக்குறோம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இதை நம்ம நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் முட்டை நல்லா சாஃப்டாக வேகும். இந்த அளவுக்கு நல்ல நுர வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் இதை முட்டையை. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஆயில் தடவி வச்சுருக்குறோம். இதில் இந்த முட்டையை இதில் ஊற்றி இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நான் உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த கம்பி போட்டிருக்கிறேன் உள்ளே, அது மேலே இப்படி வைக்கிறேன் பாத்திரத்தை. இப்போ இதை நம்ம மூடி வச்சுருக்குறோம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும் அந்த முட்டை. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு துளி மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது நம்ம முட்டையை மேட்ச் பண்ணி வறுக்கிறதுக்காக இந்த மாவு. இந்த மாவோட கொஞ்சமாக ஒரு துளி பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் பெப்பரும் இதில் சேர்த்துருக்குறேன். இது நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம எக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சைஸு கட் பண்ணியிருக்கிறோம். இதை எடுத்து இந்த மாவில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த முட்டையை பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம்.
வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிடுது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, குடமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இந்த 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சோம்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் வாசனை போயிடுச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கிட்டோம். இது ஒரு திக்கான பேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மசாலா எல்லாம் இந்த முட்டை வந்து நல்லா இழுத்துக்கும். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.